ஹலோ, இன்னைக்கு நான் இந்த வீடியோல நம்ம குக்கிங்க்கு அத்தியாவசியமா நிறைய தேவைப்படுற ஒரு பவுடரை அரைச்சு காட்ட போறேன். சாம்பார் பொடி எப்படி பண்றது? நல்ல வாசமான சாம்பார் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான சாம்பார் பொடி ரொம்ப முக்கியம். நம்ம கடையில எல்லாம் வாங்கி சேர்க்கறத விட இந்த மாதிரி வீட்டிலே அரைச்சு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டாவும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்தியாவும் இருக்கும். சாம்பார் பொடியை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குழம்பு பொடி வேற, சாம்பார் பொடி வேற. சாம்பார் பொடிக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். அளவு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அளவு மாற்றிட்டீங்க அப்படின்னா சாம்பாரோட வாசம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகிடும். ஸோ இன்றைக்கி நான் காட்டுற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக மிக்சியில் அரைக்கிற மாதிரி காட்ட போகிறேன். ஸோ இது நீங்கள் மிக்சியில் அரைக்கலாம், இல்லாட்டி ரைஸ் மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ நான் 2 மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கம்மியான குவான்டிட்டி தான் உங்களுக்கு நான் அரைச்சி காட்டுறேன். இது நான் சம்பாவத்தில் எடுத்திருக்கேன். அதாவது நீட்ட மிளகா இருக்கும் இல்லையா, அது ஒரு 125 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ மிளகாய் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மல்லி எடுத்துக்கணும். அது ஒரு 125 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக மஞ்சத்தூள் சேர்த்து பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா விரலி மஞ்சளும் யூஸ் பண்ணலாம். அது ஒரு 20 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக துவரம் பருப்பு ஒரு 25 கிராம் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கடலைப்பருப்பு 25 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு ரெண்டும் ஒரே அளவு தான் சேர்க்கணும். அடுத்ததாக சீரகம் 50 கிராம் எடுத்திருக்கேன். மிளகு 13 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு 7.5 கிராம் கிட்ட, அதாவது 8 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதே நீங்கள் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 1/2 கிலோ அளவுக்கு நம்ம அரைக்கிற மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த மிளகா இருக்கு இல்லையா, காஞ்ச மிளகாவும் மல்லி அதே மாதிரி விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, இது மூணையும் நல்ல வெயிலில் காய வச்சிருங்க. நல்லா உங்களுக்கு நொறுங்குற அளவுக்கு வெயிலில் காய வச்சுக்கணும். இப்போ பொடி அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டாக இங்கே ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் மல்லியை நான் சேர்த்துக்கிறேன். மல்லி கொஞ்சம் வறுப்படுறதுக்கு நேரம் எடுக்கும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு லேசாக கலர் மாறும், அதே மாதிரி நல்ல மல்லியோட வாசம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இப்போ என்ன மாதிரி நீங்கள் வெயில் இல்லாத இடங்களில் இருந்தீங்க அப்படின்னா இதை வறுத்து மட்டுமே நீங்கள் அரைச்சிக்கலாம். வெயில் இருக்க இடத்துல இருந்தீங்க அப்படின்னா வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக வறுத்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வறுப்பட்டுருச்சு, இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே பாத்திரத்தில் சீரகத்தை சேர்த்துக்கிறேன். சீரகமும் நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு கலர் மாறி வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். இதுவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் பொறுமையாக வறுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே வறுத்துட்டு ஒரே பாத்திரத்தில் நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் மாறி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதையும் அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததை மிளகு சேர்த்து வறுக்க போகிறேன். மிளகும் நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரணும், லேசாக மிளகோட வாசம் வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதையும் அந்த பாத்திரத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகு நல்லா வறுப்பட்டுருச்சு, கலரும் லேசாக மாறி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பருப்பு எல்லாத்தையும் நான் வறுக்க போகிறேன். ஃபஸ்ட்டாக நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வறுப்படுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால் பொறுமையாக மட்டும் இதை வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதை அந்த பாத்திரத்தோடு சேர்த்துக்க போகிறோம். சரியாக வறுப்படலை அப்படின்னா உங்களுக்கு வாசம் கம்மியாக இருக்கும், சாம்பாரோட வாசம். அதே மாதிரி பொடியும் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும், அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக துவரம் பருப்பை சேர்த்து அதையும் நான் வறுத்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா செவந்து வாசம் வர ஆரம்பிச்சனையும் நம்ம இதை இந்த பாத்திரத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வெந்தயத்தை வறுக்க போகிறேன். வெந்தயம் உங்களுக்கு சீக்கிரம் வறுப்பட்டுரும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து இதை வறுத்து நம்ம அதோட சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், சீக்கிரம் வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ கடைசியாக மிளகாவை வறுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி தீயை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா மிளகாவோட நெடி ரொம்ப அடிக்கும். அதனால் கம்மி பண்ணிவிட்டு இதை லேசாக வறுத்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நான் வெயிலில் இதை காய வைக்காதனால தான் நான் மிளகாவை வறுக்கிறேன். இப்போ வெயிலில் நீங்கள் நல்லா நொறுங்குற அளவுக்கு காய வச்சுட்டிங்க அப்படின்னா மிளகாவை வறுக்க தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் அதோடு சேர்த்துக்கோங்க. என்ன மாதிரி வெயிலில் காய வைக்காதவங்க இந்த மாதிரி லேசாக மட்டும் வறுத்துட்டு அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் நிறையா இருந்தனால நான் 2 பேட்சாக போட்டு இதை வறுக்க போகிறேன். இப்போ மிளகாய் நல்லா உங்களுக்கு நொறுங்குற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அந்த வறுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டோடையும் இதையும் சேர்த்துடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மிளகாவையும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன்.
இப்போ எல்லாம் வறுத்தாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பாத்திரம் மட்டும் உங்களுக்கு சூடாக இருந்தால் போதும். அந்த டைமில் வந்து நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு லேசாக வறுத்து அதோடு சேர்த்துக்கோங்க. இது சூடாக இருக்கக்கூடாது, சூடாக இருந்தால் கருகி போயிடும். இப்போ எல்லா பொருளையும் வறுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கோம். இப்போ நீங்கள் மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு 2-3 வாட்டி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா நைஸாக வந்துடும். மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறீங்க அப்படின்னா இப்படியே நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் பொடி சேர்க்குறனால மஞ்சள் பொடி இப்போ சேர்த்துக்கிறேன். விரலி மஞ்சள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அதையும் இதோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து பண்ணுறேன். ஸோ இந்த மஞ்சத்தூள் வந்து வீட்டிலே அரைச்ச பொடி தான். ஸோ அதனால் நான் மஞ்சத்தூள் சேர்த்து பண்ணுறேன். எனக்கு இங்கே விரலி மஞ்சள் கிடைக்காதனால. நீங்கள் விரலி மஞ்சள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா மிக்சிலேயும் அது சேர்த்து அரைக்கலாம். ஆனால் நல்லா நீங்கள் வந்து உரலில் இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு ஒரு சின்ன சின்ன பீஸாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து இந்த பொடியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பொடி அரைச்சாச்சு. நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு பாருங்கள், உங்களுக்கு நல்லா நைஸாக வரும். மிக்சிலேயுமே மிஷின் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து மிக்சிலேயும் நல்லா நைஸாக அரைக்க முடியும். இதை ஆற வச்சுட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்ல கம்மன்னு ஒரு சாம்பார் பண்ணுறதுக்கு டேஸ்டான சாம்பார் பொடி நம்ம தயார் பண்ணியாச்சு. இந்த பொடி வந்து நீங்கள் எல்லா விதமான சாம்பார்லையும் யூஸ் பண்ணலாம். டிஃபன் சாம்பாரில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்ன காய் சேர்த்து வேணால் நீங்கள் சாம்பார் பண்ணலாம் இந்த பவுட்ரு யூஸ் பண்ணி. அதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு வறுவல், ஏதாவது காய் பொரிக்கிறீங்க அப்படின்னா இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக வாசமாக இருக்குங்க. என்ன கேட்டால் நீங்கள் வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து நிறையா அரைச்சி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கம்மியான குவான்டிட்டியை அரைச்சி நீங்கள் வச்சுக்கலாம் வீட்டில். இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பாரோட வாசம் நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரைஸ் மில்லில் அரைச்சாலும் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய 1 கிலோ அளவுக்குலாம் அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப நாளைக்கு வரும். வாசம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டு மாறின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியை அரைச்சி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.